நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி இது கொள்ள தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவேன்? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவேன்? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிர் வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம். தர முடியாது போய. ஒரு பெரிய மாநாட போடுவோம், பேரணி நடத்துவோம், எல்லாரும் கட்சி. கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே போட்டுறான், அவன் மாநில கொடியை தூக்கிடுறான். நடக்குதுல்ல? பொதுவா நிப்போம், எல்லாரும் நிப்போம். ஒரு வரி, ₹1 வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு. இல்ல, முடிஞ்சு போச்சு. ஏன் முடியாதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் வந்துடும். கைபூர கரண். புரியுதுல? இப்ப எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும். இன்கம் டாக்ஸ், இடி, ஐடி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இல்ல. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. நீ துணிஞ்சு முடியாதுன்னு. எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர், அவன் இருக்கும் போது நீ இந்த மாதிரி வேலையை காட்டிருவிய? நீ காட்டியிருப்பீங்களா? நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா? நீங்க தான் காரணம். காவல்துறை ஒரு அதுக்கு முன்னாடியே பேரண்ட் அவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க போராட்டம் பண்ணாங்க. கொலை சம்பந்தமா குற்றவாளியில கைது பண்ணாங்க, நைட்டை கைது பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காவல்துறையில ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் தராங்க. முன்விரோதம் வருது. அது நான் நேரத்தையே சொல்லிட்டு என்னன்னா, முன் விரோதம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும், ஊடகவியலாளர்கள். ஆனா அதையும் நாங்களே கேட்க வேண்டியிருக்கு. முன் விரோதம், சரி, முன் விரோதம் ஏற்கிறோம், அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இந்த கள்ளச்சாராயம் தான். அதானே உண்மை. அப்போ நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க, குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலா அந்த குற்றத்தை மறைக்கவே போராடு. அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல்ல இருந்து இந்த என்ன சொல்றது, எல்லா இடங்கள்லயுமே, இந்த திருப்பரங்குன்றத்துல நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்குல்ல, வழிபாட்டு பிரச்சனை, அதுல இருந்து எல்லா இடங்களையும் அது தலையிட்டு அது பிரச்சனை ஆமா எப்படின்னு வர்றதில்லை. ஒரு கோயில் வாசலை வச்சு சாராயத்தை வித்திருக்கிறாங்க. அது அங்க காய்ச்சல காரைக்கால்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்யற அளவுக்கு வருதுன்னா பார்த்து. இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாம இது நடக்கும்னா பாரு. பல முறை சிறைக்கு போக வெளியில வர, சிறைக்கு போக வெளியில வர, மறுபடியும் விற்க, அது தொடர்ச்சியா நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியா இருக்குன்னு தானே அர்த்தம். 2 பிள்ளைகளை, வளர்ற பிள்ளைகளை, படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதா இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த இழந்த பிள்ளைகளுடைய, அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள், அந்த பெற்றோருக்கான கனவு, எதிர்காலம், அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம பார்க்கணும். இப்போ கள்ளக்குறிச்சி, அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது, நீங்க பாத்தீங்க. மதுராந்தகம் தானே, இல்ல மரக்காணத்தில் நடந்தது, அதை கடந்தோம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது, அதை கடந்தோம். இப்போ இங்கே மயிலாடுதுறை நடக்குது. இது தெரிய வருது, நம்ம பேசிட்டுக்கோம். ஆனா நாடங்களும் தெரியாம எத்தனை இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப வெளியில வந்தாதான் அது குற்றமா தெரியுது. ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு.
அப்ப இது அரசு இதுக்கு பொறுப்பேற்று உடனடியா இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம தடுக்கணும். இதுல திசை திருப்பி விடுற வேலையை காவல்துறை செய்யக்கூடாது.